Hi, Sayswag viewers, எல்லாருக்கும் வணக்கம். This is Menaka from Da Extensions. முன்ன மாதிரி ஹேர் கொட்டிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. உங்களோட ஹெட் சைஸ், ஹேர் டெக்ஸ்சர் அண்ட் ஹேர் கலர் மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ, உங்களோட ஏஜ்க்கு, உங்களோட கெரியருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ணீங்களோ அதை கண்டிப்பாக வந்து ஈஸியாக பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துச்சு. ஸோ காமனாக எல்லாருமே கொடுக்குற ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. மிடில் பார்ட்டிஷனே ஒரு 10 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து ஹேர் க்ரோத்தே நம்ம ஒரே ஸ்டைல் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம் தான் அது. ஆக்சுவலாக சிலவங்களுக்கு ஜெனட்டிக்காக இருக்கும், சிலவங்களுக்கு ப்ராடக்ட்னால இருக்கும், டிஃப்ரெண்ட் ரீசனால இருக்கும். பட் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறதுனா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு அட்லீஸ்ட் 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை உங்களோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸ் இந்த சைடில் கோம் பண்ணுங்கள், அடுத்த 2 வீக்ஸ் இந்த சைடு கோம் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் மிடில் பார்ட்டிஷன் எடுங்க. ஹேரை வந்து நம்ம நேச்சுரல் ஃப்ளோவில் விடும்போது தான் அது வந்து நல்லாவே ஒரு வால்யூமாக காட்டும். அப்படியே உங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப ஹேர் தின்னாயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு கவலைப்படாதீங்க. கிளிப் ஆன் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்தாச்சு. ஸோ உங்களோட ஹெட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ஒன்றும் டைமே எடுக்காது. ஹார்ட்லி டேக் 1 minute or 2 minutes. நிறையா ஒர்க்கிங் விமென்ஸ் இப்போ எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இனிஷியலி நீங்கள் பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எந்த ஒரு விஷயமே புதுசாக நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதை நம்ம பழகிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகிடும். இட்ஸ் லைக் வேரிங் துப்பட்டா மாதிரி தான். அந்த செகண்டில் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷனை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அதுக்காக நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணும் அப்படின்னா நினைக்கவே தேவையில்லை. முக்கியமாக ஃப்ரண்ட்டில் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்தாச்சு எக்ஸ்டென்ஷன்ஸில். ஸோ உங்கள் ஹேர் ஃப்ரண்ட்டில் தின்னாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் இஸ் அ காமன் திங், ஈஸி. முன்ன மாதிரி அது விக் அந்த மாதிரி நினைக்காதீங்க. காற்று நல்லா உள்ளே போய் வரும். வாஷ் பண்ணி வேர் பண்ணலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷன் பற்றி நிறையா உங்களுக்கு சொன்னேன். அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மாடல் மேலே பார்க்கலாம். ஸோ நம்ம கூட ஸ்ரீ இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டெக்னிக். அதில் ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்க காமன் ப்ராப்ளம், ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் தின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு பேக்கில் வந்து அவங்க ஹேர் வந்து என்ன தான் லாங்காக இருந்தாலும் தின்னாக இருக்குது. ஸோ அது இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம வால்யூம் பண்ணுறதுன்றது எக்ஸ்டென்ஷன்ஸ்லேயே வில் ஷோ யூ. முக்கியமாக அவங்களோட டெக்ஸ்சரும் கலரும் மேட்ச் பண்ணி பண்ணுறோம். ஸோ பார்க்குறதுக்கு யாருக்குமே அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்காங்கன்னு தெரியவே கூடாது. ஸோ முக்கியமாக எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக போடணும். 1 செகண்டு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கணும். அதில் 2 டைப்பில் இருக்குது, ஃபைபரும் இருக்குது, ஹியூமனும் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போகும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். முக்கியமாக செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணிப்பாங்க. இப்போ காமனாக எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ முக்கியமாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கிளிப் டைப்பில் வரும். நீங்களாவே பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் டேக்ஸ் 1 or 2 minutes தான். அது ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. ஜஸ்ட் எந்த பொசிஷனில் நம்மளுக்கு ஹேர் ஃபாலாக இருக்கோ அந்த இடத்துல இந்த சின்ன ஒரு பேட்ச் வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹெட் சைஸ்க்கும் டிஃபர் ஆகும். பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வால்யூம் வர மாதிரி ஃப்ரண்ட் பேட்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சைடு, இந்த 2 சைட்லேயும் தான் நிறைய பேருக்கு முக்கியமாக தின்னாக இருக்கும். ஸோ சைடில் இருக்க ப்ராடக்ட் இந்த மாதிரி வரும். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப வெயிட் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் நம்மளால் போட முடியாது, ஹெட்டேக் வரும். ஸோ அதனால் எப்போதுமே ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நேச்சுரலாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரமும் அதை வேர் பண்ணலாம். ஸோ வாங்கும்போது எப்போவுமே வெயிட்லெஸ்ஸாக பார்த்து வாங்குங்க. லென்த்து வேணும், அது வி அண்டர்ஸ்டாண்ட், வால்யூம் வேணும் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக நம்ம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் திக்காக ஒரு லாங் எக்ஸ்டென்ஷன் போட்டால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த எந்த இடத்துல போடுறோமோ அங்கே கூட ஹேர் ஃபால் கூட வரும் கொஞ்சம் நாள் கழிச்சு. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பீஸ் வெயிட்லெஸ்ஸு நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் யூஸ் பண்ணுங்கள். ஒரே பொசிஷனில் வைக்காமல் மாற்றி யூஸ் பண்ணும்போது ஹேருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது.
எனக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட் பேக் எல்லா பக்கமும் 100% ஹியூமன் ஹேர் கிளிப்-ஆன்ஸ் அவங்க கலர் டெக்ஸ்சருக்கு மேட்ச் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூடவே நம்ம வந்து இந்த மாதிரி கர்லிங் டாங்ஸ் மிஷின் யூஸ்வலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒன்று தான். பட் இது நம்ம ஹியூமன் ஹேரில் யூஸ் பண்ணும்போது 160 to 180 ஹீட் லெவல் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டாங் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்களோட லுக் எப்படி வால்யூமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி ஸ்ரீயும் நினச்சாங்க அவங்க ஹேரில் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு வால்யூம் வேணும்ட்டு. ஸோ 100% ஹியூமன் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஹவு டு யூ ஃபீல் ஸ்ரீ? வெரி நைஸ். ரொம்ப டென்சிட்டி அதிகமாக காட்டுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷனை நம்ம ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான ஷாம்பூ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிவிட்டு சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அப்படியே நேச்சுரலாக தெரியும். நீங்கள் பெருசாக இதுக்காக ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் பண்ண தேவை இருக்காது. நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்களோ வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் அதே மாதிரி பண்ணி நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸை பார்க்க வந்து ஹெல்த்தியாக ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஹேர் தின்னாக இருக்குன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. பேக்லேயுமே வால்யூம் வேணும், லென்த் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். ஸோ நான் நிறைய ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணேன், ஏதோ ட்ரை பண்ணேன், ஹேர் வளரல அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. அடுத்த ஆப்ஷன் வந்தாச்சு ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சேஞ்ச் வரும், அதுலேருந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். தட் இஸ் வேர் யூ ஹாவ் டு ட்ரை சம்திங் நியூனா ஒரு ஸ்டெப் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த ஒரு விஷயம். பிகாஸ் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதில் சின்னதாக ஒரு சேஞ்ச் வரும்போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். ஐ வாண்ட் ஆல் த விமென் அண்ட் மென் டு ட்ரை அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வித் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை பற்றின நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வாங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.